forgiven of Jesus Christ. So today's verse is going to be Proverbs 28:13. He who covers his sins will not prosper, for whoever confesses and forsakes them will have mercy. ஸோ இந்த வருஷம் இந்த காட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம பண்ண தப்பை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு வந்து நம்ம அதுக்கான ஒரு ஃபர்கிவ்னஸ் வந்து கேட்டோம்னா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க, அவங்க தெரிஞ்சோ இல்லை தெரியாமல் ஒரு தப்பை வந்து பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அது நான் பண்ணவே இல்லை, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி வந்து அவங்க வந்து பண்ணாங்க. ஆனால் கடவுள் அனுப்பிடுங்க, நம்ம எப்பவுமே சரி நம்ம ஒரு தப்பை வந்து பண்ணிட்டோம், தெரிஞ்சோ சரி தெரியாமலேயும் சரி பண்ணிட்டோன்னா வந்து நம்ம அதை மறைக்க ட்ரை பண்ணாமல் நம்ம அதை மறைச்சி ஒரு பொய் சொல்லாமல் வந்து நம்ம வந்து அதை ஒழுங்காக ஹானஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம்னா வந்து காட் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ப்ராஸ்பர் பண்ண வைப்பார். ஸோ யூதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி தான் வந்து பொய் சொல்லி வந்து க்ரீடியாக வந்து வந்து கடவுளை வந்து மாட்டிக்கிட்டாரு. ஆனால் அவரோட வாழ்க்கையில் வந்து என்னாச்சு, அட்லாஸ்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரி தான் சரி நம்ம எப்பவுமே ஹானஸ்ட்டாக வந்து லாயலாக வந்துருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒவ்வொன்றுமே வந்து நம்மளுக்கு வந்து வரும். சரி நான் ப்ரேயர் பண்ணலாமா? ஏசுப்பா நான் கொடுத்துருக்காங்க நன்றி ஏசுப்பா. இந்த வேர்ஸிங்க சொன்ன மாதிரி ஏசுப்பா எங்களோட வாழ்க்கையில் ஏசுப்பா நாங்கள் எப்பவுமே ஹானஸ்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து ஆசைப்பதிங்க ஏசுப்பா. நாங்கள் பண்ண தப்பை நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டே ஏசுப்பா நாங்கள் வந்து ஒரு புது வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஆசைப்பதிங்க ஏசுப்பா. Ask everything my Father Jesus Christ's name. Amen. God bless you. Have a great day. Bye.